குட் ஈவினிங் சில்ட்ரன். 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல பிளான்ட் கிங்டம் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த லெசன்ல இன்னைக்கு பார்க்க போற டைட்டில் ப்ரையோபைட்ஸ். ப்ரையோபைட்ஸ் அண்ட் டெரிட்டோபைட்ஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு தாவரத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, அதற்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னையோடைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன். எஸ், இவருடைய பேர் தெரியுமாப்பா உங்களுக்குலாம்? எஸ், நம்முடைய ஃப்ரீடம் ஃபைட்டர், விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறது தான் இவருடைய பெயர். கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அவருடைய ட்ரெஸ், அவருடைய காஸ்டியூம் நிறைய நீங்க உங்கள பல பேர் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே அன்னைக்கெல்லாம் இவருடைய வேடம் அணிந்து இவருடைய கோட்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க இல்லைங்களா? எஸ், வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்ட தலைவர்களால முக்கியமான ஒரு தலைவர். என்ன இவர் உருவாக்கினார் கேட்டா, இந்திய தேசிய ராணுவம். இது என்ன ட்ரெஸ்? ஆக்சுவலி மிலிட்ரி ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கறத உருவாக்கி தான் என்ன பண்ணாங்க, இவர் இவர் மூலமா தான் முதலாக நமக்கு வந்து இந்த இந்திய தேசிய ராணுவம் உருவாக்கி அதுல இருந்து நம்முடைய நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு மிகப்பெரிய வீரர். இப்போ நம்ம வந்து காந்தியடிகள் அப்படின்னு எடுத்துட்டா அவங்க வந்து அஹிம்சாவாதி இல்லைங்களா? எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம அமைதியாகவே நம்ம வந்து பேசி நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு விடுதலை கொடுங்க, கண்டிப்பாக எனக்கு சுதந்திரம் வேணும்னு ஆங்கிலேயர்கிட்ட போராடினாங்க. ஆனா இவர் அப்படி இல்லை, கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டு தான் வாங்குறது. இப்ப வீட்ல எல்லாம் 2 3 குழந்தைங்க இருக்காங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பாட்ட அமைதியாவே நம்ம எப்படி பேசினா அந்த ஒரு நமக்கு தேவையான ஒரு விஷயத்த அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, சாதிச்சுப்பாங்க. ஆனா ஒரு சில குழந்தைங்க அட புடிச்சு சண்டை போட்டு எனக்கு வேணும், நான் டூர் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அமைதியா போகணுன்ற கருத்தை சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க, இல்ல அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணினா, எப்படி அப்ரோச் பண்ணினா அம்மா அப்பாட்ட இருந்து அதுல நமக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு செய்வாங்க இல்லையா? அது போலதான் விடுதலை போராட்ட வீரர்ல 2 குழுக்களா இருந்தாங்க. ஒருத்தங்க வந்து வன்முறையிலையும், இன்னொருத்தங்க அஹிம்சா வழியிலையும் போராடிதான் நமக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க, விடுதலை அப்படிங்கிறத கொடுத்தாங்க. சோ இவர் வந்து முக்கியமான ஒரு சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய வீரர்கள். இவர் உருவாக்கினது இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மேஷன் உருவாக்கி என்ன பண்ணாங்க, இவர் வந்துட்டு விடுதலைக்காக போராடி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, சோ இவருடைய நினைவு நாள் தான் இன்னைக்கு. நம்ம ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம எப்படி எல்லாரையும் ரீகால் பண்ணமோ அதே போல ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன பண்ணணும், இந்த நாடு நம்முடைய நாடு, நம் தேசம், இது நம்முடைய உரிமை. நம்ம என்னைக்கும் எங்கேயும் இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கவங்கள நம்ம எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டோம். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ பக்கத்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் திட்டுறதுக்கு நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ அடுத்த ஸ்கூல்ல யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே போல அந்த யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தேசத்தின் மீதும் காட்டணும். ஓகே, எப்படி நம்ம ஒரு பண்டிகைன்னு சொன்னா எந்த ஒரு இறைவனை நம்ம துதிச்சு அவங்கள வேண்டுறோம் இல்லையா? அது போலவே இவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் படிக்கும் போதுமே நமக்கு என்ன வரணும், பேட்ரியாட்டிசம், நமக்கு தேச பக்தி அப்படிங்கிறது கண்டிப்பா வரணும். இந்த தேசத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா பாடுபடணும். நம்ம இன்னைக்கு இவ்வளோ ஃப்ரீடமா இருக்கோம், பேசுறோம், எல்லா விஷயத்திலயும் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. சட்டத்துல பேச்சுரிமை, எழுத்துரிமை, அந்த மாதிரி எல்லா உரிமைகளும் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா அடிமை தளத்திலிருந்து ஆங்கிலேயற்றிருந்து இவங்க எல்லாரும் போராடி நமக்கு வாங்கி தந்த அந்த சுதந்திரம் தான். மீண்டும் எந்த இடத்துலயும் நம்ம லாக் ஆக கூடாது. வாங்கி கொடுத்த விஷயத்த அமைதியா நம்ம சண்டை போடாம என்ன பண்ணணும், நம்ம பாதுகாத்துக்கணும். நம்ம நாட்டிலேயே என்ன பண்ணணும், நம்ம ஒத்துமையா இருக்கணும். வீட்டுல அப்பா அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்ல,
அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருங்கப்பா, அண்ணன் தங்கச்சிங்க ஒத்துமையா இருங்க. எல்லாரும் எப்பயும் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த ஒரு யூனிட்டி, ஒற்றுமைங்கிற வார்த்தை தான். அதுதான் நமக்கும் என்ன பண்ணணும், இந்த தேசத்தின் மீதும் தேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் மீதும் மெயினா வரணும். அதுதான் நம்ம இந்த தேசத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம், ரெஸ்பெக்ட்னஸ், மரியாதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில் என்ன சொன்னோம், கிரையோபைட்ஸ். சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஆல்கே, ஃபங்கை இல்லையா, பாசி, இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு கேட்டா பிரயோபைட்டுகள். பிரயோபைட்டுகள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, இதுவும் ஒரு மிகப்பெரிய செடி அப்படின்லாம் கிடையாது. சிம்பிளஸ்ட் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ், சின்ன வகைதான். இதுல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வகையான ஒரு செடி அப்படின்னு சொன்னாலே எப்படி இருக்கும், அதனுடைய அமைப்பு அப்படிங்கறதே நமக்கு எப்படி இருக்கும், பாசிங்கிறது எப்படி இருந்தது, அதே போல காளான்ங்கிறதெல்லாம் எப்படி இருந்தது, ரொம்ப சின்ன சின்ன தாவரங்கள் தான் இல்லைங்களா. அது போலதான் நமக்கு இந்த பிரயோபைட்ஸ்ங்கிறதும் சிம்பிளஸ்ட் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ். அண்ட் தென் இது இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொன்றிலையும் அதனுடைய திசுக்கள் எவ்வாறு இருக்கும், சைலம் ப்ளோயம் இருக்குமா இருக்காதா, கண்டிப்பா நம்ம அதை தான் பார்க்கணும் இல்லையா. சோ நான் வாஸ்குலார் கிரிப்டோகிராம்ஸ், பிரயோபைட்ஸ் லிவ் ஆன் லேண்ட் அண்ட் வாட்டர். இதனுடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வாழக்கூடியது தண்ணியிலையும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் எங்க நிலத்திலையும் இருக்கும். நிலத்திலையும் இருக்கும், தண்ணியிலையும் இருக்க வாழக்கூடிய ஒரு தன்மையான ஒரு செடி கொடிகள். சோ அதற்குண்டான ஒரு ஸ்பெஷல் நம்ம எப்படி விலங்கினங்களுக்கு சொல்லுவோம், அது போலவே இதனுடைய ஸ்பெஷல் நேம் என்னன்னு கேட்டா ஆம்பிபியன்ஸ். ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொன்னா எப்படி, தவளை என்பது தண்ணீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும் இல்லையா. சோ அது போலவே இந்த செடி தண்ணியிலையும் இருக்கும், நிலத்திலையும் இருக்கும், தரையிலையும் இருக்குங்கிறதுனாலதான் இரு வாழ்விகள். ஆம்பிபியன்ஸ் அப்படின்னா என்ன தமிழ்லமா, இரு வாழ்விகள், இரண்டு பகுதிகளிலும் வாழக்கூடிய தன்மையோட இருக்கிறதுனாலதான் இது என்ன சொல்றோம், இரு வாழ்விகள் அப்படின்னு சொல்றோம். சோ வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார், இதனுடைய லைஃப் சைக்கிளுக்கு தண்ணி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். பிரயோபைட்ங்கிறது ஒரு எளிதான உடலமைப்பு கொண்ட என்னது எளிமையான ஒரு தாவரம் அப்படின்னு சொல்றோம். இதுல கடத்து திசுக்களான சைலம் ப்ளோயம் அப்படிங்கிறது இருக்காத ஒரு தாவரம், தண்ணியிலையும் இருக்கும் அதே போல நிலத்திலையும் இருக்கக்கூடியது. அதனாலதான் இதற்கு இருவாழ்விகள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர். ஓகே, இதுல என்ன மாதிரியான ஒரு நமக்கு ஜெனரேஷன் சேஞ்சஸ், ஆல்டர்னேஷன் அப்படின்னு சொன்னா சந்ததி மாற்றம் அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். கேமிட்டோபைட் அப்படிங்கிறது இதுல எப்படி இருக்கும், ஓங்கு நமக்கு சந்ததி, ஓங்கு சந்ததி, ஒடுங்கு சந்ததின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சோ கேமிட்டோபைட் ஜெனரேஷன் இஸ் டாமினன்ட் அண்ட் தென் ஸ்போரோபைட் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும், ஸ்மாலா இருக்கும். சோ இதுல எந்த மாதிரியான ஒரு இனப்பெருக்கம் அப்படின்னு சொன்னா பாலினப்பெருக்கம். பாலினப்பெருக்கம் அப்படிங்கிறது என்னது, நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நமக்கு ரெண்டு வகையான ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எல்லா வகையிலும் இருக்கும் இல்லைங்களா. காற்று மூலமாக இருக்கும், நீர் மூலமாக இருக்கும். அதே வகையான தாவரத்தினுடைய அந்த ஒரே பூக்கள் அதுல இருந்து உருவாகும், அல்லது அயல் மகரந்த பல வகையிலையும் இருக்கும் இல்லைங்களா. சோ இதுல நம்ம பார்க்கும் பொழுது இது எந்த முறையில அப்படின்னு சொன்னா பாலின பெருக்கம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு பிரயோபைட்ல இருக்கக்கூடியது. ஊகேமஸ் என்ன முறை அப்படின்னு கேட்டா இதுல இருக்கிறது ஊகேமஸ் அப்படிங்கிற ஒரு பாலின பெருக்கம் தான். எந்த முறை அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், அதற்கென்று ஒவ்வொரு பெயர் இருக்கு இல்லையா. சோ இது எந்த முறையில அடுத்த சந்ததியை உருவாக்கும் கேட்டா பாலின பெருக்கமான ஊகேமஸ் முறையில் நடக்கும். நல்ல வளர்ச்சியான ஒரு பாலின ஒரு பெருக்கம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கு. ஒவ்வொரு செடியிலையும் அந்த மாதிரியான ஒரு ஆண் இனப்பெருக்க உறுப்பும் சரி, அதே போல ஆண் இனப்பெருக்க செல்ல உருவாக்கும், பெண்ணின பெருக்க செல் அப்படிங்கிறது. சோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ங்கிறதே பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது இதுதான் இல்லைங்களா. சோ பிரயோபைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு ஒரு தெளிவான சந்ததி மாற்றம். கேமிட்டோபைட்ங்கிறது எப்படி இருக்கும், ஓங்குத்தன்மையோட இருக்கும். ஸ்போரோபைட் அப்படிங்கிறது என்ன சந்ததி, ரெண்டு சந்ததியும் சார்ந்து இருக்கக்கூடியது. இதுல தாலஸ் அப்படிங்கிறதும் இலை மாதிரியான ஒரு வட்ட வடிவமான ஒரு அமைப்போட இருக்கும். இதுதான் நம்ம பிரயோபைட்ஸ் தாவரத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸ்பாக்னம் மாஸ் அண்ட் தென்
சைகாமெட்ரிலா பேட்டர்ன்ஸ், மாஸ் பிளான்ட், லிவர்வர்ட் அப்படிங்கிறது மேல் அண்ட் தென் ஃபீமேல். நம்ம 2 வகையான பூக்கள் இதுலயும் இருக்கும். ஆண் பூ மற்றும் பெண் பூன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 2 வகையான பூக்களோட இருக்கும். இதனுடைய இலையெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் நமக்கு. ஒரு இலை அப்படிங்கிறது நமக்கு படர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா? ஸோ தாலஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அஹ், இது ஒரு ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு வடிவத்தோட இருக்கும் இல்லைங்களா? சோ தாலஸ்தாள்ங்கிறது லிவர் வாட்ஸ் அல்லது மாசஸ் அப்படிங்கிற அந்த மாதிரியான இலையமைப்பு. தாவரம்ங்கிறது என்னன்னா வேர் மூலமாக நமக்கு அது ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒவ்வொன்றுக்குமே பாருங்க இதுல ரூட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அந்த சல்லி வேர் அமைப்பு, சில வேரினுடைய அமைப்பு மெலிதாக இருந்தாலும் ஆனா தாவரமாகப்பட்டது மண்ணோட நமக்கு ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆகி அதுல இருக்கக்கூடிய அமைப்போட தான் இருக்கும். ஏன்னா இப்போ பாசி அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணியில மிதக்கக்கூடியதாக இருந்தது இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு தாவரத்தினுடைய அமைப்பு எவ்வாறு அது நிலத்தோடு எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேட்டா இது பூமியில இந்த வேர் தொகுப்போட இது ஃபுல்லுமே அது ஆழ பதிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நேச்சர். ஸோ இதனுடைய வகைப்பாடுக ப்ரையோபைட்ஸ் அப்படின்னு சொன்னா எந்தெந்த வகையில ஒவ்வொன்றுமே இருக்கும், என்னென்ன வடிவத்துல இருக்கு, 3 வகையான ஒரு வகைப்பாடு. ஸோ கிளாசிபிகேஷன் அப்படின்னு எடுத்தா இதனுடைய கிளாசிபிகேஷன் நமக்கு வகைப்பாடுனா ஹெப்பாட்டிகே, ஆந்தோசரட்டே, மாஸ், அந்த 3 வகை தான். எந்த இப்போ ப்ரையோபைட்ஸ் அப்படின்னு கொஸ்டின் வந்ததுன்னா வாட் ஆர் ப்ரையோபைட்ஸ் அண்ட் கிளாசிஃபை த டீடைல்ட் ஆன்சர் பார்க்கும்போது ரெண்டையுமே சேர்த்து தான் நமக்கு கேட்பாங்க இல்லைங்களா? சோ எந்தெந்த வகைப்பாடு 3 வகையாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஒண்ணுங்கிறது ஹெப்பாட்டிகே. ஹெப்பாட்டிகேங்கிறது அதனுடைய டிசைன் நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அதனுடைய வடிவத்தை பொறுத்து ப்ரையோபைட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 classes depends upon their டிசைன். சோ எந்த மாதிரியான வடிவத்துல இருக்கும்னு கேட்டா லிவர் வேர்ட்ஸ். என்ன வடிவத்துல இருக்கக்கூடியது? ஈரல். ஈரல் வடிவத்துல இருக்கக்கூடியது தான் ஹெப்பாட்டிகே. ஆந்தோசரட்டே. ஆந்தோசரட்டே அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும்? ஒரு விலங்கினுடைய ஹார்ன், கொம்புன்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான வடிவத்துல இருக்கும். கொம்பு வடிவத்தோட இருக்கக்கூடியது. மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன வடிவத்துல இருக்கும்னு கேட்டா நமக்கு மாசஸ். மியூசி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். மாஸ்கள். சோ இந்த 3 வகைகள் தான் நமக்கு ப்ரையோபைட்ஸினுடைய வகைப்பாடு. சோ ப்ரையோபைட்டுகள் அப்படிங்கிறது எளிமையான தாவரம். எப்படி இருக்கும்? கடத்து திசுக்கள் அதுல என்னென்ன இருக்கும், எவ்வாறு அதனுடைய வாழ்விடம், தண்ணியிலையா அல்லது நிலத்திலையா என்னங்கிறது. சோ பாயிண்ட் பை பாயிண்ட் நம்ம அதுக்குண்டான டீடைல்ஸ் எழுதினா போதும். எந்த சந்ததி மாற்றம் இருக்கும், எந்தெந்த சந்ததி ஓங்கி இருக்கும். எந்த சந்ததி ஓங்கி இருக்கும் அப்படின்னு கேட்டா கேமிட்டோபைட் தான். சோ கேமிட்டோபைட் சந்ததி அதுல நமக்கு ஓங்கின சந்ததியா இருக்கும். இனப்பெருக்கம் என்பது எந்த முறையில் நடைபெறுகிறது? ஊகேமஸ்ல நமக்கு பாலினப்பெருக்கம் என்பது நன்கு வளரக்கூடியது. சோ அதனுடைய வகைப்பாடுனா தாவரங்களை 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஈரல் வடிவம், கொம்பு வடிவம், மாஸ். இந்த 3 வகையில நம்ம இந்த பிரயோபைட்டுகளை நாம் வகைப்படுத்திக்கலாம். ஹெப்பாட்டிகே அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொரு தாவரமும் அதனுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கும்? ஹெப்பாட்டிகே அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் ரிக்ஷியா. இந்த தாவரத்தை நம்ம லோயர் கிளாஸ்லயே படிச்சிருப்போம் இல்லையா? சோ பிரயோபைட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தாவரம் சொல்லலாம். இது என்ன மாதிரியான அமைப்பு இருக்கு? ரொம்ப எளிதான அமைப்போட இருக்கக்கூடியது. என்ன மாதிரி தாவரம்னா எளிமையான தாவரம் அப்படின்னு சொன்னா இப்போ மரம், சரி பெரிய பெரிய மரம் அப்படின்னு எடுத்துட்டா அதுல தண்டு, இலை, வேர்னு பல வகையில பிரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன இலை மட்டுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வடிவத்துல ஒரே ஒரு இலை மட்டும்தான் இப்படி பெருசா இருக்கும். அதுதான் என்னது நமக்கு ரிக்ஷா பிளான்ட்னுடைய ஒரு ஸ்பெஷல் கீழ்நிலை தாவரம். இதுல மாஸ்ங்கிறது எளிமையான அமைப்பு, ஸ்போரோபைட்ங்கிறது எளிமையானது, ரொம்ப குறுகிய நாள் வாழக்கூடியது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது எத்தனை நாள் வாழக்கூடியது? இப்போ ஒரு விலங்கினங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு நாய்க்கு ஒரு சின்ன கொசுவு இருக்கு, எறும்பு இருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகையான நாள் இருக்கு. இதே ஆலமரம், அரச மரம்
தாவரங்கள்ல பார்த்தோம்னா அதெல்லாம் பல 100 ஆண்டுகள் வாழக்கூடியது. தக்காளி செடிக்கு, நெல் இருக்கு, கரும்பு இருக்கு. அது போல இந்த ரிக்ஷியாங்கிற ஒரு பிளான்ட் ரொம்ப குறுகிய நாள் வாழக்கூடிய ஒரு தாவரம். சோ பிரயோபைட்ல ஹெபாட்டிகே அப்படிங்கிறது தான் முதல் வகைப்பாடு. என்ன வடிவத்துல இருக்கும்னு கேட்டா நம்முடைய ஈரல் வடிவத்துல, லிவர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு தாவரம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆந்தோசரட்டே. ஆந்தோசரட்டேக்கு உண்டான எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா ஆந்தோசரஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய எக்ஸாம்பிள். ஆந்தோசரட்டேனா ஆந்தோசரஸ். இதனுடைய ஸ்பெஷல்னு என்னன்னு கேட்டா, இதுல எந்த மாதிரியான அமைப்புனா, கேமிட்டோபைட் அப்படிங்கிறது அதுல எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எந்த அமைப்புல இருக்கும், தாலஸ் அமைப்பில் இருக்கக்கூடியது. சோ இதுல வேர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒரே ஒரு செல்லுல என்ன கிடையாது நமக்கு, பிரான்ச் இல்லாதது, கிளைகள் கிடையாது, கிளை இல்லாத தாவரம். இது சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் நம்ம ஆந்தோசரஸ் அப்படின்னு சொன்னா. நம்ம கீழா நெல்லி பார்த்திருக்கீங்களா, அதே மாதிரியான சின்ன 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 இலைகளா இருக்கும். கீழா நெல்லியில பார்த்தா உங்களுக்கு பிரான்ச் இருக்குமா? அந்த செடியை பார்த்திருக்கீங்க இல்லையா? நமக்கு மஞ்சள் காமாலை நோய்க்கான ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு மாதிரிதான் கிளை தனித்தனியா இருக்கும், அதே மாதிரி இருக்கும். பட் அதுலயே சின்ன இலைகள் வந்திருக்குமே தவிர பெரிய பெரிய பிரான்ச் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அது போல நிலத்துல இந்த மாதிரி நீண்ட ஒரே மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடிய இந்த தாவரம் தான் ஆந்தோசரஸ்ங்கிற சொல்லக்கூடியது. புரோட்டீனிமா நிலை அப்படிங்கிறது இருக்காது. ஸ்போரோபைட்ல இதை எப்படி இருக்கும், நமக்கு தனியாக கேப்சூல் மாதிரி பிரிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறது தான் இந்த ஆந்தோசரஸ் அப்படிங்கிற தாவரம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் மாஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபியூனேரியா. என்ன வகையில நம்ம பிரிக்கிறோம், அதனுடைய எடுத்துக்காட்டு என்ன? மாஸ்கிறது அடுத்த வகைப்பாடு. இதனுடைய எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டா ஃபியூனேரியா அப்படிங்கிறது தான். ஃபியூனேரியா அப்படிங்கிற தாவரத்துல நமக்கு இந்த இரண்டையும் கம்பேர் பண்ணும்போது, ஹெபாட்டிகே அண்ட் ஆந்தோசரட்டே ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது உயர்நிலை தாவரம். ஏன்னா அதுல நமக்கு வந்து கிளை கிடையாது. அதே போல நமக்கு எந்த வகையான ஒரு வாழ்நாள், குறுகிய வாழ்நாள் கொண்டது. ஆனா மாஸ் அப்படிங்கிறது பிரயோபைட்டால இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை தாவரம், ஒரு பெரிய செடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல என்ன மாதிரி இருக்கும், நமக்கு புரோட்டோனியமா இருக்கும். இதுல நமக்கு வந்துட்டு தனியா பாதம், சீட்டா, கேப்சூல்னு தனித்தனியாக பிரியக்கூடியது. ஒரு நீண்ட செடி பார்க்கலாம், அதுல தனியா ஒரு பூ மட்டும் இருக்கும், வேர்ங்கிறது தனியா இருக்கும். சோ அந்த செடியை நம்மளால என்ன பண்ண முடியும், தனித்தனியாக அதனுடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறத நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கும். அதுதான் நமக்கு பிரயோபைட்டாவின் உயர்நிலை தாவரம் எது, கீழ்நிலை தாவரம் எது. கீழ்நிலை தாவரம் நம்ம கேட்டா ஹெபாட்டிக்கே சொல்லலாம், உயர்நிலை தாவரம் சொன்னா மாஸ். சோ இது நமக்கு எக்கனாமிக்கலா என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. சோ பிரயோபைட்ஸ் அப்படிங்கிறதுடைய பொருளாதார முக்கியத்துவம். பொருளாதார முக்கியத்துவம் சொன்னா இது என்ன மாதிரி செடி பார்த்தோம், எல்லாமே தரையோட தரையா இணைந்து இருக்கக்கூடியது இல்லையா? அப்ப என்ன மெயினா நம்ம கட்டுப்படுத்தும், நமக்கு சாயில் எரோஷன், மண் அரிப்பை நமக்கு கட்டுப்படுத்தும். ஒரு புல்லு நம்ம வீட்ல வாசல்ல ஃபுல்லா படர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும் அது, மழை தண்ணி அதெல்லாம் நிறைய நமக்கு வீட்டு வாசல்ல வருதுன்னு சொன்னா அந்த புல்லாகப்பட்டது அந்த மண், அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய மண்ணை எல்லாத்தையும் என்ன பண்ணாது, அரிக்கவே அரிக்காது இல்லையா? ஃபுல்லுமே அது அந்த இடத்த விட்டு மூவ் ஆகாம பாத்துக்கும். அதுதான். சோ மண்ணரிப்பை என்ன பண்ணும், சாயில் எரோஷன் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தாவரம். கண்ட்ரோல் சாயில் எரோஷன், மண் அரிப்பு என்பது என்ன ஆகும், தடுக்கப்படும். எந்த வகையான தாவரங்கள், இந்த பிரயோபைட்டுகள் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு மண்ணரிப்பு என்பது தடுக்கப்படும். ஸ்பாக்னம் அப்படிங்கிற பூஞ்சை என்ன பண்ணும், நமக்கு நிறைய தண்ணியை அப்சர்வ் பண்ணக்கூடியது, வாட்டர் அப்சார்ப்ஷன்.
சோ வாட்டர் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் இல்லையா? நீரை உறிஞ்சுதல். நீரை உறிஞ்சணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒவ்வொரு தாவரங்கள் நம்ம வந்து ஒரு பெரிய வயல்ல எல்லாம் நிறைய பயிரிடுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த வயல் நாற்றங்கால்னு சொல்லுவாங்க. அந்த கார்னர் போர்ஷன் இருக்கு இல்லையா? அந்த கார்னர் போர்ஷன்ல இந்த மாதிரியான செடிகளை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா, இப்ப தண்ணி பாய்ச்சறோம்னு சொன்னா, அந்த எல்லா வகையான நீரையும் உறிஞ்சி பூமிக்கு அனுப்பக்கூடிய தன்மை. சோ இது என்ன பண்ணும்? நிலத்துல இருக்கக்கூடிய அந்த விளைச்சல்ல இருக்கக்கூடிய பயிராகப்பட்டது, அந்த நீரை அப்சர்வ் பண்ணிக்கூடிய ஒரு நேச்சர். அதுதான் நமக்கு தண்ணீரை உறிஞ்சக்கூடிய தன்மையில இருக்கு அப்படிங்கறதுனால, அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லையா? சோ வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இஸ் ஹையர் ஃபார் பிரயோபைட்ஸ் பிளான்ட்ஸ். பீட் அப்படிங்கிற ஒரு நிலக்கரி ரொம்ப விலை மதிப்புடைய ஒரு எரிபொருள். சோ இது ஸ்பாக்னம் தாவரத்துல இருந்து தான் கிடைக்குது. ஒன் ஆஃப் த வெரைட்டி நமக்கு வந்து ஸ்பாக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இந்த பிரயோபைட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தினுடைய வகை. இது எதற்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொன்னா நிலக்கரி. நிலக்கரி அப்படிங்கிறது என்னப்பா? நமக்கு பீட் அப்படிங்கிறது தான் என்ன சொல்றோம்? நிலக்கரி அப்படிங்கிறது. பீட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு நிலக்கரியினுடைய ஒரு வகை. சோ நிலக்கரிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நமக்கு பூமிக்கு அடியில புதையுண்ட ஒரு தாவர விலங்கின் உடலில் இருந்து 300 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு எரிபொருள் தான் நிலக்கரி என்பது இல்லையா? அப்ப தட் இஸ் வெரி வேல்யூபிள் ஃபியூயல். நமக்கு வந்து பீட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கோல் வெரைட்டி, நமக்கு வேல்யூபிளான ஒரு விஷயம். சோ இது எங்க இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டா, ஸ்பாக்னம் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பிரயோபைட்ஸ் வெரைட்டில இருந்து நமக்கு கிடைக்குது. ஸ்பாக்னம் அப்படிங்கிறது நமக்கு எதனுடைய வெரைட்டி? பிரயோபைட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வகை. ஸ்பாக்னம் வெரைட்டி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? பீட்ங்கிற நிலக்கரி மாதிரி எரிபொருளாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சர். ஓகே, சோ அப்ப இது நமக்கு என்னது? முக்கியமான ஒரு இல்லையா? ஃபியூயல் அப்படிங்கும்போது இந்த இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? நிலக்கரிக்கு சமமாக இந்த ஸ்பாக்னம் தாவரம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது வேல்யூபிளான விஷயம் இல்லையா? சோ அப்ப இது எக்கனாமிக்கலா நமக்கு முக்கியமானது அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ வாட் இஸ் பிரயோபைட்ஸ்? பிரயோபைட்ஸ்னுடைய டீடைல்ஸ் அண்ட் தென் what are the classification of priobites, and next one is what are the economical uses of priobites அப்படிங்கிறது தான் பார்த்திருக்கோம். ஓகே, சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? பிரயோபைட்டுகள் அப்படின்னா என்ன, அதனுடைய வகைப்பாடு என்ன, பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் பார்த்தோம் இல்லையா? ஓகே, இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெரிட்டோபைட்ஸ். அடுத்த வகை என்னன்னு கேட்டீங்கன்னா டெரிட்டோபைட்ஸ். டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா யூ ப்ளீஸ் டைப் இன் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. எந்த கான்செப்ட் புரியல அப்படின்னாலும் எகைன் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். டெரிடோபைட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க போற ஒரு டாபிக். டெரிட்டோபைட்ஸ்ங்கிறதுல நமக்கு என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் சைலம் ப்ளோயம் திசு இருக்கக்கூடிய முதலான உண்மையான ஒரு நிலத்தாவரம். சோ இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். டெரிட்டோபைட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ட்ரூ பிளான். நமக்கு வந்து நிலத்துல இருக்கக்கூடிய அமைப்பிலேயே சைலம் ப்ளோயம் இருக்கக்கூடியது. ஏன்னா இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த எதுல இல்ல, பிரயோபைட்ஸ்ல சைலம் ப்ளோயம் திசுக்கள் கிடையாது. ஆனா இந்த அமைப்புல நமக்கு என்ன இருக்கு? சைலமும் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் ப்ளோயம் இருக்கு. சோ ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ பிரயோபைட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ் வித் சைலம் ப்ளோயம். இது ஒரு ஸ்பெஷலான ஒரு என்னது பாயிண்ட். பிகாஸ் எந்த ஒரு தாவரத்திற்கு நமக்கு சைலம் ப்ளோயம் திசு இருக்கக்கூடிய முதலாவது உண்மையான நில தாவரம் அப்படின்னு சொன்னா டெரிட்டோபைட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இதுதான் இதனுடைய முதல் சிறப்பம்சம். சோ இதுல என்ன இருக்கும்? நமக்கு கடத்து திசுக்களான நமக்கு வந்து சைலம் ப்ளோயம் இருக்கு. சோ அப்ப இதுல இதனுடைய இன்னொரு ஸ்பெஷல் நேம் என்ன அப்படின்னு கேட்டா
பூவா தாவரம். சோ பூவா தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்குலர் கிரிப்டோகாம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இதுல நமக்கு கடத்த திசுக்களான நம்ம சைலம் புளோயம் இருக்கக்கூடியது இல்லைங்களா? சோ அதற்குண்டான ஸ்பெஷல் நேம் தான் பூவா தாவரம். உடல் என்பது தண்டு, வேர், இலை அப்படின்னு தனித்தனியா நம்மளால என்ன பண்ண முடியும்? செக்ரிகேட் பண்ண முடியும். சோ த மெயின் பாடி அதனுடைய உடல் என்பது எவ்வாறு நமக்கு பிரிக்கக்கூடியது? டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் தென் லீஃப். ரூட், ஸ்டெம் அண்ட் தென் லீவ். இந்த மாதிரி நமக்கு இலை, தண்டு, வேர் இந்த 3 வகையாக பிரிக்கக்கூடிய ஒரு தாவரம். சோ ட்ரையோபைட்ஸ் ஆர் எக்ஸிபிட் த என்ன மாதிரியான நமக்கு சந்ததி மாற்றம் அப்படின்னு சொன்னா தனியாக நடக்கக்கூடியது. என்ன மாதிரியான ஒரு நமக்கு வந்து சந்ததி மாற்றம்னா இருமயம் ஒருமயம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சோ டைப்ளாய்ட் நம்ம வந்துட்டு டைப்ளாய்ட் ஸ்போரோபைட்டிக் பேஸ் அப்படிங்கிறது இருமய ஸ்போரோபைட் நிலைங்கிறது ஒருமய கேமிட்டோபைட்டோட மாறி மாறி இருக்கக்கூடியது. இதுல எது ஓங்கிய சந்ததியோட இருக்கும்னு கேட்டா ஸ்போரோபைட் சந்ததி. சோ எந்த வகையில இருக்க எது எல்லாத்துலயுமே நம்ம வந்துட்டு எது டாமினண்டா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம ஒவ்வொரு பாயிண்டா என்ன பண்ணணும் இதுல மென்ஷன் பண்ணணும். சோ எந்த சந்ததி நமக்கு ஓங்க இருக்கும் டாமினண்டா இருக்கக்கூடியதுன்னு சொன்னா ஸ்போரோபைட் சந்ததி. ஸ்போரோபைட் சந்ததி அப்படிங்கிறது நமக்கு ஓங்குத்தன்மையோட இருக்கிறது தான் இந்த டெரிட்டோபைட்ஸ் அப்படிங்கலாம். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் அடுத்து இதனுடைய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்போரோபைட்ங்கிறது ஸ்போர் மூலமாக ஊகேமஸ் மூலமாக இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இதனுடைய இனப்பெருக்கம் அப்படிங்கிறது எதன் மூலமாக நடைபெறும்? நமக்கு ஸ்போர்கள் மூலமாக. ஸ்போர் மூலமாக நமக்கு அடுத்த இனப்பெருக்கம் என்பது நடைபெறக்கூடியது. ஓகேயா? அண்ட் நெக்ஸ்ட் ஸ்போர் அப்படிங்கிறது எப்படி உருவாகும்? அதுல இருக்கக்கூடிய நமக்கு ஆணின உறுப்பாக இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம்? விந்தணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுல இருந்து தான் நமக்கு அந்த ஸ்போரோஃபைல் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு ஸ்போருமே இதுல இருந்து தான் நமக்கு உருவாகும். ஒரு சில ஒரு பிளான்ஸ் அப்படின்னு சொன்னா மைக்ராஸ்போர் அண்ட் தென் மெகாஸ்போர்னு பெருசா இருக்கக்கூடியது. சோ மெகாஸ்போர் அப்படிங்கிறது 2 வகையா இருக்கும். தட் இஸ் ஹெட்டிரோஸ்போர் 2 வகையான வேறு வேறு மடி ஒரு வகையான ஒரு ஸ்போர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்போர் அப்படின்னாலே என்னது? நமக்கு இந்த மாதிரி முளைச்சு வரக்கூடிய ஒரு தன்மை. ஒரு சின்ன செடி அப்படிங்கிறது ரூட்ல இருந்து வரும், அதே போல ஸ்டெம்ல இருந்து வரும், நம்ம சீட்ல இருந்து வரும், இப்படி பல வகையானது வரும். எதுல இருந்து நமக்கு வரக்கூடியதுன்னா ஸ்போர்ல இருந்து வரக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா புரோதாலஸ். ஸ்போர் மூலமாக உருவாகக்கூடியது அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்றோம் நம்ம? புரோதாலஸ். புரோதாலஸ் நம்ம எதுல இருந்து உருவாகுது? இந்த ஸ்போர்ல இருந்து உருவாகக்கூடிய ஒரு தன்மை. அதுல இருந்து தான் நமக்கு அடுத்த ஜெனரேஷன் அடுத்த சந்ததி என்பது உருவாகும். இதுவுமே நம்ம என்னது லைஃப் பீரியட் பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிய வாழ்நாள் கொண்டதுதான். தன்னிச்சையாக தனியா இது வாழக்கூடியது, பல செல் இருக்கக்கூடிய ஒரு இனப்பெருக்கம் சொல்லலாம். சோ எவ்வாறு நமக்கு வந்துட்டு விலங்குகள்ல எல்லாம் நடக்கக்கூடிய பாலின பெருக்கம் மாதிரியே தான் ஆணின செல் என்பது பெண்ணின செல் போடு இணைந்து நமக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷன் அப்படிங்கிறத நமக்கு உருவாக்கும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஒரு ஷார்ட்டான டீடைல்ஸ் அபவுட் டெரிட்டோபைட்ஸ். டெரிட்டோபைட்ங்கிறது சைலம் புளோயம் டிஷ்யூஸ் இருக்கக்கூடிய நமக்கு ட்ரூ பிளான்ட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுதான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ ஸ்பெஷல் நேம் என்ன சொல்லியிருக்கோம் இதுல? நமக்கு பூவா தாவரங்கள். இதுல ஒரு சில செடியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன இருக்காது? பூக்களே இல்லாம இருக்கும். அதனால அத பூவா தாவரம் சொல்றோம். உடல்ல தண்டு, வேர், இலைன்னு இருக்கும். ஆனா அதுல என்ன இருக்காது? நமக்கு பூக்கள் மட்டுமே இருக்காது. அதனால அதற்குண்டான நேம் தான் நம்ம பூவா தாவரம் சொல்றோம். சந்ததி மாற்றம்ங்கிறது பர்டிகுலரா நம்மளால நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸ்போரோபைட்ங்கிறது எப்படி இருக்கும்? நமக்கு ஒருமைய கேமெட்டோபைட்டோட சேர்ந்து இருக்கக்கூடியது. ஓகே, சோ ஸ்போர் மூலமாக நமக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷனை உருவாக்கக்கூடியது தான். ஸ்போர்ங்கிறது தான் நமக்கு என்ன ஆகும்? நன்கு வளர்ந்து புரோதாலஸ் அப்படிங்கிற கேமெட்டோபைட் சந்ததியை உருவாக்கி அதன் மூலமாக அடுத்த சந்ததிகள் உருவாகும். ஓகே, சோ இதனுடைய வகைப்பாடுன்னா லைகாப்சிடா அண்ட் தென் லைகாப்சிடா, ஸ்பினாப்சிடா, டிராப்சிடா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் அதனுடைய எக்ஸாம்பிள் ஜைலோட்டம், லைகோபோடியம், ஈகூச்சீட்டம் அண்ட் தென் நெப்ரோலிப்பஸ். இதெல்லாம் அதனுடைய நமக்கு
ஒவ்வொன்னுடைய ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஐ வில் ஷோ த பிக்சர் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபார் தீஸ் டைப்ஸ். இதனுடைய எடுத்துக்காட்டு எல்லாத்தையுமே எப்படி ஒவ்வொன்றுமே அதனுடைய தாவரங்கள் அதனோட எப்படி நமக்கு ஈரல் வடிவத்துல இருக்கும் நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரி இதுவும் ஒவ்வொரு ஸ்பெஷல் நேச்சர் ஊசி இலை தாவரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப இலையினுடைய அமைப்பு என்பதும் நமக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பிரயோபைட்னுடைய என்ன அதனுடைய எந்த வகையான தாவரங்கள்னு பார்த்தோம். அதனுடைய வகைப்பாடு, பொருளாதார முக்கியத்துவம் பார்த்தோம். டெரிட்டோபைட்னுடைய டீடைல்ஸ் மட்டும் பார்த்திருக்கோம். அதனுடைய கிளாசிஃபிகேஷன் அண்ட் தென் எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ்ங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.